வெல்கம் பேக் டு ஓஜி கேமிங். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 2ல் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். சரி, பலவலன்னு பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டே 1. என் ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேறு ஒருத்தர் இருந்தாலே சமாளிக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை, வேறு 2 பேர். கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு சங்கு தான் நினைக்கிறேன். சீக்கிரமாக இருந்துச்சுடா தம்பி. இதை வேறு எப்போ பார்த்தாலும் பொறுமையாக இருந்துச்சுக்கிறான். கதவு ஓப்பனர்றா, அவனுங்க வேற டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். மேலே இந்த கதவு கூட சதி பண்ணுதுடா. இப்போ சத்த போட்டு அவனுங்களை கீழே வர வைப்பான். ஹீரோ போய் ஓடிடா. இங்கே கொஞ்சம் இப்போ அவனுங்க வேறு வருவானுங்க. வரா மாதிரியே தெரியலையே. இங்கே கேமரா இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? இதுலேருந்து அந்த கிழவன் பார்ப்பான். இதில் வேறு 2 பேர், 2 பேருக்கும் தனித்தனி திறமை இருக்குது. இந்த கிராணிக்கு வந்து நல்லா காது கேட்கும், அந்த கிழவனுக்கு வந்து நல்லா கண்ணு தெரியும். இப்போ அதான் பிரச்சனை. போய் முதல்ல கிராணி போகுது. இப்போ கிராண்ட் பாங்கடா என்னத்துக்கு அவன் வந்திருக்கணுமே, ஒளிஞ்சிருந்து அடிக்கலான்னு பார்க்குறானா? வாய்ப்பு இல்லையே. என்னத்துக்கு அவன் வந்திருக்கணுமே, வரா மாதிரியே தெரியலையே. சரி அவன் வந்து வரா மாதிரி தெரியல. ஆமாம் கைஸ், அவன் வரவே இல்லை. இப்போ கிராணி வரத்துக்குள்ளே இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒன்றுமே இல்லையா, விளங்கிறோம். ஸ்டார்டிங்லேயே எதுவுமே கொடுக்காம இந்த எப்பட்றா. இருங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். என்னங்க பியூனெல்லாம் இருக்குது. என்னடா சத்தம் அது? சுற்று போட்டாங்களே. இங்கே 2 பேரும் எவ்வளோ, அதாவது 2 பேர் பிளான் போட்டு வந்திருப்பாங்க. இவனை இப்படி போய், நான் இவனை போய் இப்படி போய் பிடிக்கிறேன், நீ இப்படி போய் பிடி. இவ்வளோ கேவலமான என்னண்டா டே. இங்கே என்ன இருக்குது? தட்டி விட்றா. பெட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அவ்வளோதானா, வேறு எதுவுமே இல்லையா? அவனுக்கு எந்த பக்கம் வரான்னு பார்ப்போம். சத்தம் கேட்டு இந்த பக்கம் தான் வரணும், ஆனால் ஆளை காணுமே. தைரியமாக வெளியே போவோம். என்ன அது? வெப்பன் கீ. இன்றைக்கி அதுதான்டா தீபாவளியை கொண்டாடிட வேண்டியதான். வாடி கிராணி. வா வா வா, அப்படியே வா. அதுதான் இன்றைக்கி 2 பேருக்கு தீபாவளி தான் இன்றைக்கி. சொல்ல இல்லை, 2 பேரை பறக்க போகிறாங்க. அது வேறு வதுரா. ஓப்பனர்றா, வேகமாக ஓப்பனர்றா. இவன் வேறு ரொம்ப ஆமை மாதிரி ஓப்பன் வச்சுன்னுக்கிறான். கீழே கிராண்ட்பா இருக்கக்கூடாது. ஓப்பனர்றா, அது வேறு பந்துன்னுக்குதுடா டே. இது நம்ம தான் தள்ளணும் போலே. அதுவே தள்ளுதா? அதான் பார்த்தேன். நான் ஆப்போசிட் சைடாக தள்ளிட்டு இருக்கேன். எங்கடா இருக்குது? அது ஒரு சீக்கிரமாக கண்ணேறா. இன்றைக்கி 2 பேருக்கு இருக்குடா கச்சேரி. நல்ல 2 புல்லட் குத்துட்டானுங்க. இப்போ அது போட்டோன்னே கிராணிங்க தான் வந்தாகணும். எனக்கு கண்ணை போட்டு வர வைப்போம். இங்கே போட்டது எப்படி அங்கே போச்சு? எங்கே ஜஸ்ட் மிஸ். என்னத்தையும் வெளியே போயிருந்தேன்னா எனக்கு சங்கு ஊற்றிருப்பாங்க. இவங்க அதை வருதான்னு பார்ப்போம். சாவு. எனக்கு வெளியே ஏஞ்சி போய் நின்றுப்போம். பயன்ட்டேன்டா. அவன் பொருளை தாவனே பண்ணண்டா. இப்போ நல்ல கீ கச்சிச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான கீ. அந்த சொட்டையை அடித்து கீ எப்படி எடுத்துட்டோம். அது இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவுமே இல்லையா? இங்கே எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தோமா? பார்த்துட்டோம். சீக்கிரம் போடா. இது பேர் தான் செக்யூரிட்டி கீ. இதை வச்சு தான் மொட்டை நம்மளை வாட்ச் பண்ணியிருந்தான். சிசிடிவியில் வாட்ச் பண்ணுறான். டெக்னாலஜியில் உயர்ந்திருக்கிறான். சேஃப்கி எங்கெங்கே போடணும்? எனக்கு சேஃப்கி எங்கே போடணுன்னு தெரியலையே. சேஃப்கி எங்கே போடணும்? கீழே போடணும். ஞாபகம் வந்துச்சு. அது முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லை. இங்கே சுத்தம். ஏன்டா இன்னும் எஸ்கேப்புக்கு வெறும் ஒரு பெட்ரோல் கேன் மட்டும் தான்டா கச்சிருக்கு. போட் கீ. நான் பண்ணுறோம் போகிறது ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. எனக்கு எதுக்குடா போட் கீ? இங்கே எதுவுமே இல்லை. சுத்தம். இங்கே எதுவுமே இல்லை. சீக்கிரம் போடா கீழே. சேஃப்கி அது போட்டு சேஃப்கியில் ஏதாவது உருப்படியாக கொடுங்கடா டே. இங்கே தான் இருக்குது சேஃப்கி. இங்கே தான் இருக்கும். இதான்டா சேஃப்கி. போடுறா. யாருக்குடா அது வேணும்? நான் பண்ணுறது ஹெலிகாப்டர் எஸ்கேப்டா. டே, தேவையில்லாத பொருள்லாம் தரீங்க, நான் கேட்குற பொருளை தர மாட்டீங்களேடா. சரிங்க, இங்கே தான் இருக்கும். சுத்தம். இங்கே மேலே என்னடா இருக்குது? மேலேயும் ஒன்றும் இல்லையா?
எனக்கு எல்லாத்துலேயும் போய் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஹெலிகாப்டர் கீக்கு எப்படியே கச்சிச்சு இங்கே எடுத்துகிட்டு போய் படிக்கட்டில் போடுவோமா? இன்னத்துக்கும் அது இங்கே வந்துட்டுருக்கோமே, இங்கே போடுவான். யாரு கேட்பா? சீக்கிரம் போடா. அவனுக்கு வட்டு எல்லாத்தையும் அவனுக்கு ஏஞ்சிட்ருப்பானுங்க 2 பேர். ஏஞ்சிட்ருக்கோங்க. ஒன்றும் இப்போ ஐயோ இப்போ நான் வேறு ஃப்ரெஞ்சு வேறு தெரியணுமா? ஃபோட்டோ வேறு அங்கே எதிர்க்க இருக்குது. இங்கே எதுவுமே இல்லையா? இப்போ நான் ஃப்ரெஞ்சுக்கு எங்கே போவேன்? ஃப்ரெஞ்சு எங்கேயோ பார்த்துங்க. இருங்க அது முன்னாடி கன் எடுத்துக்கிறேன். கன் எடுத்து எங்கள் அடிக்க எப்போன்னா வருங்க. பட்னு வந்தோடனே சுட்டலாம். ஆனால் இதில் புல்லட் வேறு இல்லையே. பார்த்துப்போம். புல்லட்டுக்கா பஞ்சம்? ஒன்று ஏறா புல்லட், இன்னொரு புல்லட் ஏறா 2. எங்கே இருக்குதுங்க? இப்போ எங்கே இருக்குதுங்க? இப்போ சண்டைக்கு கூப்பிட்றேன். எங்கடா இருக்குங்க அது? எங்கள் ஆளையே காணுங்க. பயந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க தட்டு விடும். கிராணி முதல்ல வரும். நம்மளாம் கிராணிக்கு சங்கு விடுவோம். இவ்வளோ நேரம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. இருங்க பீனா வாய்ஸ் இருப்போம். அது பேரே எனக்கு வாயில் வரல. எங்கடா போச்சுங்க அதுங்க? ப்ரோ தலையை முறை அடிச்சோ என்கிட்ட கன் இருக்குன்றதை தெரிஞ்சு இல்லை ஒழிஞ்சிருந்து அடிக்க பார்க்குங்களே இதுங்க. அது பாருங்க. இங்கே இருக்கேன் கிரவி. சரிங்க பின்னாடி சுட்டுருவாச்சு. எனக்கு ஒரு அசிங்கமாக தான் இருக்குது பின்னாடி சுட. போய் முதுகில் குத்திட்டேனே. கிராண்ட் பேயாவது நெஞ்சில் சொல்லணும். எங்கடா இருக்கான் அவன்? டே என்னத்தையும் நீ வந்துருக்கணும்டா. டே ஏங்க அவனை காணுங்க. சரிங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். இப்போ நான் வர அந்த இது வர எங்கே வச்சேன்னு தெரில. அவன் விளைஞ்சி இதோ இருக்குது. ஆனால் அவனை காணுமே. அங்கே போகிறான். கண்டுபிடிச்சிட்டேன். இரா டே சொட்ட. இவன் தொத்தினதுக்கு ஒரு நல்லது இருக்குது. இது ஓப்பன் பண்ண ஹெலிகாப்டர் புக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். இதை இங்கே போட்டு மேலே போவோம். சீக்கிரமாக மேலே போட. மேலே என்னடா இருக்குது? இங்கே மேலே இங்கே என்ன இருக்குப்பா? போட்டு வீல் யாருக்குடா வேணும்? இங்கே டேப் இருக்குது. ஒரு முக்கியமான பொருள். டேப் இங்கே இருக்கட்டும். இதுக்கு ஃபோட்டோ வேணுமா? இப்போ நான் கீழே போய்ட்டு ஃபோட்டோ வேறு எடுக்கணுமாடா? இருங்க அந்த ஒரு ஃபோட்டோ அங்கே பார்த்து அதுக்கு ஃப்ரெஞ்சு தேவை. அந்த ஃப்ரெஞ்சு மட்டும் ஃப்ரெஞ்சு இதோ இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கீழே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெஞ்சரா அவள்தான் எனக்கு தெரிஞ்சு நான் தப்பிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லா பொருளும் கிடச்சிச்சா? ஆமாங்க எல்லா பொருளும் கிடச்சிச்சுங்க. இல்லை இன்னும் ஒரு பொருள் கிடைக்கல. இந்த அது பேர் என்ன? அது வருமே, அது பேர் மறந்துச்சு. ஃபியூஸ் நினைக்கிறேன். ஃபியூஸ் மட்டும் இன்னும் கிடைக்கல. சீக்கிரம் டைட் பண்ணுறத. லூஸ் பண்ணுமா? ஏதோ ஒன்று. இப்போ மேலே இப்போ வந்து இந்த தண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ என்னங்க பிரச்சனைனா நான் உள்ளே வர மாட்டேன். ஏன்னா அது உள்ளே வந்தால் எனக்கு அதுதான். இப்போ நான் உள்ளே வர இன்னும் இப்போ எனக்கு எல்லா பொருளும் காய்ச்சிச்சு. அந்த ஃபியூஸ் மட்டும் வேணும். அது மட்டும் இருந்ததுன்னா இன்றைக்கி எஸ்கேப் ஆகிடலாம். முதல்ல இந்த ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு மேலே வைப்போம். இன்னைக்கு எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வைப்போம். அப்புறமா மறந்துட போகிறோம். அந்த கிராண்ட் பையன்ச்சுக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் இங்கே தூக்கின்னு வந்து போடுவோம். ஃபோட்டோ வரா பட்டுன்னு சீக்கிரமாக ஃபோட்டோ போடு. 3 ஃபோட்டோ வேணும். இல்லை 2 ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இன்னும் ஒரு ஃபோட்டோ வேணும். ஹெலிகாப்டருக்கு ஏறா. அது வர எங்கே இருக்குன்னு தெரில. ஹெலிகாப்டர் கீ போடு. கன் இருக்குது. ஹெலிகாப்டர் கீ இருக்குது. கேன் இருக்குது. கேன் ரொம்ப முக்கியம். கேனை போடு. அப்புறமா இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ மொத்தம் 3 ஃபோட்டோவை கிடச்சிச்சு. இப்போ 3 இங்கே போடு. இன்னும் வேறு என்ன வேணும்? கன்று வேணும். முதல்ல எனக்கு கன்று வேணும். அது ஏஞ்சிட்ருக்கு எப்படி இருந்தாலும். இங்கே புல்லட் இருக்கா? என்னடா இங்கே புல்லட்டே இல்லையாடா? பார்த்துட்டேன். புல்லட்டை பார்த்துட்டேன். ஆனால் அதுங்க ஒரு தொத்தினே வருது. அதுக்குள்ளே கன்னை ரீலோட் பண்ணிட்டேன். செத்து போ. யாருக்கிட்ட? சீக்கிரம் இப்போ கிராண்ட் பாக்காக வெயிட் பண்ணுறான். கிராண்ட் பா இப்போ எப்படி எந்த பக்கம் இந்த வரான்னு தெரில. அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் ஒழிஞ்சு அதை பாருங்க நல்ல கீழே இருந்தால் வரான்.
என்னடா ஆமாம் மாதிரி வர ஹெட்ஷாட் போடு. சரியானடியாங்கண்ணா. இப்போ இன்னும் கொஞ்சம் புல்லட் வேணுமே. ஏன்னா இப்போ இந்த ஸ்பைடரை வர கொல்ல போகிறோம். போகிறேன்னு நினச்சாவே எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் அது ரொம்ப பயங்கரமான ஸ்பைடர். ஆனால் கொண்டு தான் ஆகணும். எங்கடா புல்லட்டு காணோம்? இருங்க புல்லட்டு முதல்ல தேடுவோம். இங்கே தானே மேபி இருக்கும் புல்லட்டு. எங்கே எல்லா புல்லட்டையும் செலவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எங்கே புல்லட்டு கணங்க எப்படி மட்டை பார்த்துனுங்கிறான். ஐயோ மாஞ்சிட்டாங்க. ஐயோ யாரும் மாஞ்சிட்டானே. இருங்க மேலே போயிட்டு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி நல்லா பார்ப்போம். கட்டிங் பிளேட் யாருக்கு தான் வேணும்? இது என்னடா போட்கி. சரி முதல்ல கட்டிங் பிளேட் எடுப்போம். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதில் போடுவோம். கொஞ்சம் இங்கே ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறமா கன்று தேவை. அதுக்கு கன்று எடுத்துகிட்டு வருவோம். சீக்கிரம் கண்ணுறாங்க அவனுங்க வரத்துக்குள்ளே. சீக்கிரமாக போடா கதுமுறா. இப்போ நம்ம மேலே போனோம். கன்னை தூக்கி போட்டு திரும்ப கீழே குதிக்கிறோம். இப்போ கீழே குதிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா இந்த 3 ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ இந்த 3 ஃபோட்டோ நான் எடுத்து மேலே இறங்கி காட்டேன். நான் டைம் ஆகிடும். அதனால் 3 ஃபோட்டோவை நான் மேலே வச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். டே 2 வந்துடுச்சு. எப்படா செத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3 ஃபோட்டோவை மேலே தூக்கி வைக்கும் போது இராணி வந்து பின்னாலே அச்சிச்சு. ரொம்ப அவமானமாக இருக்குது. சும்மா தான் சொன்னேன். அந்த 3 ஃபோட்டோலாம் மேலே தூக்கி எடுத்துன்னு போய் வச்சிட்டேன். அந்த ஹெலிகாப்டருக்கு மேலே எடுத்துன்னு போய் வைப்போம் அப்படின்னு வைக்க போகும்போது கீழே ஊந்து செத்துட்டேன். கிராணிலாம் வந்து அடிக்கல, கீழே ஊந்து செத்துட்டேன். கீழே ஊந்து செத்தா கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்னு தான் கிராணி வந்து அடிக்குதுன்னு சொன்னேன். கது ஓப்பனில் இருக்கணும், நல்லா ஓப்பனில் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் கீ மட்டும் எடுத்துன்னு போயிட்டு மேலே வைக்கணும். அப்போ அப்படியே கை தவறி பக் ஆகி கீழே ஊன்ட்டேன். அப்போ தான் செத்தேன். எனக்கு முதல்ல எல்லா பொருளும் எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த ஃபியூஸ் மட்டும் காய்ச்சிச்சுன்னா போதும். முதல்ல இந்த ஃபோட்டோ எடுத்துன்னு போய் வைப்போம். வைடா 1 2வது ஃபோட்டோங்களா? 2வது ஃபோட்டோ. இந்த மொட்டைக்கெல்லாம் ஃபோட்டோ இருக்குது. எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு ஃபோட்டோ இல்லை. சீக்கிரம் போடா. 3வது ஃபோட்டோ எடுறா. மட்டை பாருங்களேன் எவ்வளோ அப்படியே பலன்னு இருக்குது. கழுத்தில் அப்படியே செயினோடு அந்த கழுத்தோட அந்த கீயோட தான் ஃபோட்டோ எடுப்பார். கீ இருக்காடு அந்த கழுத்தில். நல்ல கீ இல்லை. இங்கே புல்லட் இருந்துருக்குங்க. இங்கே எதுவுமே இல்லையா? சரி அங்கே தானே இது இருந்தது. அது பேர் நான் டேப் இருந்தது, செலோ டேப். முதல்ல கன் எடுக்கிறோம். புல்லட்டை லோட் பண்ணுறோம். குறிப்பாத்து சுடுறோம். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. போடு. அது பேர் என்ன? கட்டிங் பிளேடா செயின் கட்டரா? அது பேர் கட்டிங் பிளேடர்ஸ். அது வேறு எடுக்கணும். இப்போ அது எடுத்துனேன். சீரை போடா. இங்கே என்னதுங்க? எங்கே வெடிகுண்டுங்க. பாம் பகடி. கிராண்ட் பவர் பாம் பகடி. என்னதுடா அது? யாரா இவன்? பேர்லாக்கி. யாருக்கிட்ட வேணும் பேர்லாக்கி? எங்க இப்போ எனக்கு வர பயமாக இருக்குது. சரி இருங்க, முதல்ல நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் அடிப்போம் கதவை. இப்போ நம்ம இப்போ என்னோடய சுடுதல் திறமைக்கு கொஞ்சம் எதோ சொல்லுவாங்க, இது பேர் சுடுதல் திறமைக்கு கொஞ்சம் சோதனை இருக்குது. இப்போ சுடுதல் இருங்க, புல்லட்டு கொஞ்சம் நிறைய வர வைப்போம். இருங்க இப்போ அப்படி இது 2 புல்லட்டாக எடுத்துப்போம். இருங்க அச்சிச்சோ. ஒரு தடவை தான் மிஸ் ஆகும். ஐயோ சுடுறா. 2வது தடவை மிஸ் ஆகும். ஆனால் அது எல்லாம் கண்டுக்கூடாது. சீக்கிரம் புல்லட் எடுறா. 1 2. எனக்கு முதல்ல இந்த ஓரமாக இருக்குதுக்கா இது பண்ணுவோம். வழங்கிடும். குறி வைக்க தெரியல. இப்போ வச்சுருவேன். புஞ்சிச்சு. நான் எதுக்கெல்லாம் ஆக்கிலன்னு புஞ்சிச்சு. எனக்கு கரெக்டாக இருங்க. இப்போ இங்கே தான் வருவோம். என்னடா என்னை மட்டும் ஏமாத்திட்டே ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த கேம். ஒரு சுட கூட தெரியல. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இருங்க கரெக்டாக சுடுவோம். போடு 1. ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆகும். சரி 2 தடவை மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் மிஸ்ஸே ஆகாதுடா அண்ணனுக்கு. வச்சுட்டா
வீரனுக்கு இதெல்லாம் சாக்கத்தை மிஸ் ஆகுறது. சீக்கிரம்டா. இருக்கிற இப்போ கரெக்டாக சுடுவோம். ஐயோ ஏங்க நான் சுடப்பட்ட நம்புறேங்க, ஆனால் அது ஒர்க் ஆக மாட்டுது. ஏண்டான்னு பார்த்தா நான் மேலே இருக்க மேலே அமுத்தினுங்கிறேன். ஷூட்டுக்கு மேலே அமுத்திட்டு இருக்கேன். கரெக்டாக வச்சுப்போம். ஐயோ என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக அது இங்கே வருது. கொஞ்சம் இப்படியே வச்சுப்போம். தயாராக இருக்கேன். ஐயோ டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ்ரா டே. இருங்கடா புல்லட் மட்டும் எடுத்துருப்பேன். பாருங்கடா இந்த மட்டும் மிஸ் ஆகுதுடா. மிஸ் ஆனால் என் பேர் ஓஜி இல்லைடா. ப்ளீஸ்ரா பேரில் அப்பா போடு. இந்த வாட்டி மிஸ் ஆகாது. இந்த வாட்டி மிஸ் ஆனால் ஓஜிச்சோ நான் இதை சும்மா சொன்னேன். ஆனால் அது நான் தான் பயமாக இருக்குது. இல்லை நானே பயத்தில் அண்ணுக்கிறேன். இவனுங்க வேறு. ஐயோ இல்லடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஒன்றரை அடி தம்பி லாஸ்ரா. குறி வச்சு சொல்கிறா. அச்சோ ஐயோ குறி வைக்க தெரியலையே எனக்கு வேறு. எங்க இந்த பசுல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கரெக்டாக தப்பாங்க. அச்சோ எனக்கு ஃபோக்கஸ் ஆன் கரியர். அப்போடு எவ்வளோ ஜெயிச்சிட்டேன்டா. எப்பா விடுங்கடா. இப்போ இதுக்கு தான் இந்த இது தேவை. இப்போ அது வேறு நான் எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. சரிங்க சீக்கிரமாக போய் டேப்பா. இப்போ எதுக்கு எங்கள் டேப்புக்கு வந்தேன்? ஹெலிகாப்டருக்கு கன்னுங்கடா. கன் அங்கேயே போட்டுனா 2 புல்லட்டு லோட் பண்ணியே போவோம். அப்புறம் ஏன்னா கிராணி நடுவில் வந்ததுன்னா அதையும் போட்டு தள்ள உதவும். புல்லட்டுறா இந்த தம்பி புல்லட். ஐயோ ஏங்க ஒரு தடவை தான் புல்லட் எடுக்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஐயோ வேறுபாச்சை பாரு. நான் சாக போகிறது உறுதின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எதுவுமே ஏதாவது நல்லதாக கொடுத்துருந்தேன்னா நான் ஏன்டா அப்படி கஷ்டப்படுறேன். எங்க இப்படி கவனத்தை சதுர விடுவோம். இந்த நேரம் பார்த்து இப்போ நம்ம கீழே இறங்குறோம். எங்கள் பின்னாடி வந்தாச்சிச்சிங்க கேவலமான ஆளுங்க. சை நேராக நெஞ்சுக்கு நேராக வந்து அடிக்கிறதுக்கு பின்னாடி வந்தாச்சிச்சு. எனக்கே அசிங்கமாக இருக்குது நினச்சா. நீ நினைக்கிது புரியுது டா. நீ பின்னாடி திரும்பிட்டு அது பின்னாடி வந்து அச்சிச்சுன்னு சொல்கிறியாடா அப்படின்னு. வேறு வழியே இல்லை. அதுக்கெலாம் அடிக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப பாட்டு மாதிரி விளாட்றேன். தச்சு விட்டுச்சு. இருங்க இவன் வேறு லேட்டாக. இவன் வேறு எப்போ பார்த்தாலும் ஆமை மாதிரியே எழுந்திக்கிறேன். நீ கொஞ்சம் வேகமாக எடுத்துட்டாண்டா மோட்டிவேஷன் கிடைக்கும் அண்ணனுக்கு. ஏறா கீழே போய் நம்ம கீழே பார்க்கவே இல்லைங்க. கீழே என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த ஒரு பொருளுக்காக நான் எவ்வளோ ஏண்டா கரைச்சிடுச்சுடா. எப்படியோ நான் ஜெயிக்க போகிறேன். இது வாழ முடியலடா. சீக்கிரமாக கேம் முடிச்சிடலாம்டா. அவ்வளோதான்டா எல்லாமே கச்சிச்சுங்க. இப்போ எப்படியாவது மேலே மட்டும் எடுத்துன்னு போய் செக்யூராக சேவ் பண்ணோம். ஆஹா மொட்டை வந்துட்டான்டா. சாதா மொட்டை இல்லைடா பயங்கரமான மொட்டை. இப்போ கிராணியோட சைடில் போகுது. நம்ம அப்படியே எல்லாருக்கும் டிம்மிக்கு கொடுத்துட்டு அப்படி இப்படி போயிடலாம். ஏங்க புல்லட் அந்த பெட்டாண்ட இருக்குங்க. அதை நான் நோட் பண்ணவே இல்லையாடா. சீக்கிரமாக ஏறா அவனுங்க வரத்துக்குள்ள. ரொம்ப மோசமானவனுங்கடா டே அவனுங்க. இப்போ எப்படியே எடுத்துன்னு போயிருந்தாச்சு. சீக்கிரம் ஓப்பன் ஆடுற கதவை. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம்னா இந்த புல்லட் தான்டா. பாடாக படுத்துடுச்சுடா எப்பா. சீக்கிரம் விடாத. நல்ல இப்போ எதுவும் ஆகலை. வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண நினச்சேனே. இதான் நம்ம இதோட ஹெலிகாப்டர். உடஞ்சி தான் இருக்குது. இது பறக்குமானே டவுட்டாக தான் இருக்குது. பறக்கும் போது வெஞ்சிடாதா டே. என்னங்க இப்போ தேவையான பொருள் வந்து ஃபியூல் கேன் எல்லாமே இருக்குது. இங்கே டேப் இருக்குது. இந்த டேப் ரொம்ப இப்போ இப்போ எதுக்குன்னா அந்த டேப் தேவைன்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் இந்த டேப் தேவைன்னா இந்த ஹெலிகாப்டர் உடஞ்சிருக்கறக்கே சரி பண்ண போகிறோம். எவனாவது ஹெலிகாப்டருக்கே டேப் போட்டு ஓட்டுறத பார்த்துருக்கீங்களா? இல்லை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறது. லாஜிக் இருக்காடா எங்கேயாவது? இல்லைனா எனக்கு தான் தெரியல டேப் வச்சு ஓட்டலாம் அப்படின்னு. உடனே எனக்கு தான் தெரியும். எங்கடா ஃபியூல் கேன் போகிற இடம் இருக்குது? இங்கே காட்டுச்சு. அது இருக்குங்க. சீக்கிரம்டா போடுறா. இந்த இடத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிராணி கிராண்ட்பா 2 பேரும் வர மாட்டாங்க. ஆனால் நம்ம எஸ்கேப் ஆகும்போது மட்டும் வந்துடுவாங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியாது. ஏன்னா இந்த பெட்ரோல் கேன் இப்படி போடும்.
திரும்பி என்கிட்ட எடுத்து பாருங்களேன். அவ்வளோ பாசம் பெட்ரோல் கிடைக்கிறது. அப்பா இப்படியே கீழே போயிடுச்சுடா. இப்போ அது எங்கேயோ போயிருக்காது, நம்ம இருந்த ரூமுக்கு தான் போயிருக்கோம். இருங்கண்ணா, இப்போ எதுவும் முக்கியமான அவ்வளோதான்டா. கடைசியாக ஃபைனலாக எப்படியோ தப்பிக்க போகிறேன்டா. எப்படியோ தப்பிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாளே தப்பிக்க வேண்டியது, ஏமாற்றி அடிச்சிட்டானுங்க. ஏங்க எனர்ஜி ஸ்டார்ட்னு கொடுப்போம். சுற்றுதுடா ரக்க சுற்றுதுடா டே. பார்த்தீங்களா தம்பி, வெடியாமல் இருந்தால் சரிடா டே. எல்லோரும் கமெண்ட்டில் கமாண்டர் ஓஜின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா எத்தனை கமெண்ட் எத்தனை சீக்கிரண்டா. போடா மேலே போடா. எவ்வளோ தப்பிச்சாச்சுடா இந்த வீட்டில் இருந்து. சரி, அடுத்தது அப்படியே என்ன கேம் போடணுன்னு சொல்லிட்டு போங்க. அங்கே பாருங்கள் 2 பேரும் நின்று பார்க்குறானுங்க. தப்பிச்சிட்டியா, உனக்கு விட மாட்டாரு. போடா சொட்ட மாட்டேன். த எண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ், பை.